பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்போது நமக்கு எவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தாவே கைதூக்கி விடும். தாவீதுடைய ஜெபம் எவ்வளவு வலிமை மேலானது. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கைதூக்கி விடுகிறவர், தூக்கி நிறுத்துகிறவர். சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி 2 கரங்களை விரித்து உன்னை உயர்த்த, உங்களை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். அந்த தேவாதி தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாய் உங்களை நடத்துவாராம். அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் போதாது. கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் போதாது. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். உன்னை அணுகாது, துன்பம் உன்னை சேராது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை சேராது. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். அக்கினி சேர படுத்தாது, ஆறுகள் உன்னே புரளாது. அக்கினி சேர படுத்தாது, ஆறுகள் உன்னே புரளாது. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். உனக்கெதிரான ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. உனக்கெதிரான ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். உனக்கெதிராய் எழுப்பினாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கெதிராய் எழுப்பினாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பா நடத்துவார். பாதுகாப்பா நம்மை வட்டமிடுவார்.
நம்மை சூழ்ந்து கொள்வார். கிருபை நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பரிசை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று இங்கு பவுல் நல்ல ஆலோசனை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். விளையாட்டுத் துறையில் ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. இதில் சின்ன பிள்ளைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயது உள்ள வரைக்கும் ஓட முடிந்தவர்கள் ஓடுகிறார்கள். இந்த உலக ஓட்டத்தில் எல்லாரும் ஓடினாலும் ஒருவன்தான் பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பரலோக ஓட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. வயது வித்தியாசமே இல்லை. எந்த வயதிலும் நாம் ஓட முடியும். இதற்கு பவுல் ஒரு உதாரணமாக அவர் சொல்லுகிறார். மரண நேரம் வரைக்கும் தான் ஓடினதை குறித்து அவர் எழுதுகிறார். நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இது முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஓட்ட பந்தயத்தில் அவர் பரிசு பெறுகிறதை குறித்து, அந்த கிரீடத்தை தான் பெற்றுக்கொள்வேன் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பரலோக ஓட்டத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் ஓடுகிற எல்லாருமே பரிசை பெற்றுக்கொள்வோம். யாரோ ஒருவர் தான் பரிசை பெற முடியும் என்று சொல்லி நம்முடைய ஓட்டத்தை நாம் நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசை நான் தான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற போது, பரலோக ஓட்டத்தில் ஓடுகிற எல்லாருக்கும் பரிசை தருகிற ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை நமக்கும் அவர் தர வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பாதியிலேயே நின்று விடாதிருங்கள். இடையூறுகளை பார்த்து, தடைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவரை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவரை விட்டு விலகி போய் விடாதிருங்கள். நான் அந்த இலக்கை அடைவேன், அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன், பரலோகத்துக்கு வருவேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஓட வேண்டும் என்று பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இந்த உலக பிரகாரமாக ஓடுகிறவர்கள் அழிவுள்ள அந்த பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறோம் என்பதாக இந்த நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுவோமானால் பரிசை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஓடுகிற போது, ஓடுகிற எல்லாருக்கும் பரிசை தருகிற ஆண்டவர் நமக்கும் அந்த பரிசை தருவார். பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை தருவார். நீதியின் கிரீடத்தை நமக்கும் கொடுத்து நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன்தான் பரிசை பெற்றுக்கொள்வான். நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் நான் தான் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள போகிற நபர் என்று சொல்லி, எந்த இடையூறு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி தன்னுடைய கண்களை பதிய வைத்து அந்த பரிசையே நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நோக்கத்தோடு ஓடத்தக்கதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உதவ வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அந்த நீதியின் கிரீடத்தை கொடுக்க, வாடாத கிரீடத்தை கொடுக்க நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். உமது கைகளிலிருந்து அதை பெற்றுக்கொள்ள, நாங்கள் ஓடி பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.